ஓகே. வந்துட்டு இருக்காங்க, இருங்க, வெயிட் பண்ணலாம். சார் எஸ், சொல்லுங்க. எஸ். சார் என்னுடைய சிஸ்டத்துல இந்த இந்த எஸ்டிஎம் இந்த நியூக்ளியர் போர்டு வந்து கனெக்ட் ஆனது காட்டவும் மாட்டேங்குது. கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னா நீ கேபிள் நீங்க வேற கேபிள் போட்டு பாருங்க. மேபி கேபிள் டேட்டா கேபிளா இருக்கணும். அது மாதிரி போட்டு பாருங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒண்ணு இது காட்டணும். இந்த மாதிரி காட்டணும். இல்லைன்னா இந்த இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கூட காட்டலாம். ஓகே. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கூட காட்டலாம். ஆ சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா, இந்த யூஎஸ்பி சீரியல் பஸ் கண்ட்ரோலர் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்துட்டு காட்டும். அப்படி காட்டுறப்போ உங்களுக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அதுக்கு சிஸ்டம்க்கு நீங்க என்ன கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல அப்படின்றப்ப அது மாதிரி காட்டும். இந்த இடத்துல கொஸ்டின் மார்க், ஒரு ஒரு அலர்ட் மாதிரி. போர்டுல லைட்லாம் எரியுது சார். லைட் எரியும், பவர் வந்தா லைட் எரியும். பவர் இருந்தா லைட் எரியும். அது இல்ல வந்து ஆ, அதுல அதுல நான் போட்டோ பிடிச்சி அனுப்புறேன் சார். அதுல எல்லோ கலர் லைட் வந்து பிளிங்கிங் ஆகிட்டே இருக்கு, அமைதியா இருக்கு. அதுக்கு என்னன்னா, ஆல்ரெடி போட்ட கோடிங் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்க கனெக்ட் ஆ ஆகலன்ற பட்சத்துல ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்துட்டு உங்க போர்டு வந்துட்டு எதுனா ஒரு கனெக்ஷன்ஸ் லூஸ் கனெக்ஷனா இருக்கலாம். ஓகே. இல்ல கேபிள் வந்துட்டு ஆ ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம். அதான், வேற ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல போல்ட் கேபிள் மாத்தினா சரி. கேபிள் மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி. யா. யா, சொல்லுங்க. இப்ப யாரோ டவுட் கேட்டிருந்தீங்களா கிட்ட? சமோன் செல்வகுமாரா? பட் யாருன்னு தெரியல. அவர் இருக்காரான்னு தெரியல. அதான் bro. யா. ஸோ அதான். அதனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த கெயிலுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்துருது. அப்ப டேரக்டா எடுத்து நீங்க கோடிங் பண்ண வசதியா இருக்கும். இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா, ஒயிலா போனுக்குள்ள நான் பண்ண கோடிங் அழியில பாத்தீங்களா? ஆட்டோ ஜெனரேட் ஆயிருக்கு. ஆனா அழியல என் கோடிங். பிகாஸ் நான் ப்ராப்பரா இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான். அதே மாதிரி இப்ப அகைன் பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட் மாறிடுச்சு. அலைன்மெண்ட் மாறிடுச்சு. இந்த கோடிங் இங்க இருக்கு. என்னது? யா, ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ப்ளீஸ், எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. யா. அலைன்மெண்ட் அகைன் மாறிடுச்சு. அலைன்மெண்ட் அகைன் மாறப்ப என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன்னா, ஃபார்மேட்டை மாத்தணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அதை கொடுத்து என்டையர் ஃபைல் கேட்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா அலைன்மெண்ட் அழகா மாறிடும். அழகா இருக்கும் பார்க்க, கோடிங் இப்போ நீட்டா இருக்கும். ப்ராப்பரா ஒர்க் பண்ண வசதியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சார் யா. சார் இப்போ இதுல மைக்ரோ செகண்ட், மில்லி செகண்ட் இதெல்லாம் நாம எதுவும் நமக்கு இதுல டைமர்ஸ் எதுவுமே கிரியேட் பண்ண வேண்டாமா? எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே ஹால்ல பண்ணி வச்சிட்டாங்க ஆல்ரெடி. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகே ஓகே. எல்லாமே இப்போ நமக்கு எல்லாமே ஆ இந்த மேனுவல்ல இருக்கு. உங்களுக்கு எல்லாமே நீங்க படிக்கலாம். நீங்க 2000 பேஜுமே இப்போ எடுத்து. இதுல மைக்ரோ செகண்ட் இதுலயே கிடைக்கும். ஆமா, மைக்ரோடேலையும் கிடைக்கும். ஆமா. பட் சின்டாக்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. இட் குட் பி யூன் போட்டா வரும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. எரர் வரும்னு நினைக்கிறேன். அது சம் சின்டாக்ஸ் இருக்கு, அது யூ போடுறதுக்கு ஒர்க் ஆகுமா? எரர் வருது. அதுக்கு வேற ஏதாவது நேம் இருக்கு அப்படின்னா. பட் இருக்கு. ஆனா நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஒர்க் பண்ணியிருக்கேன் இருக்கு. ஆனா பகத சின்டாக்ஸ் நேம் நான் மறந்துட்டேன். அந்த நேமுக்கு நம்ம போய் இங்க பார்த்தா தெரியும். நீங்க டைம் கிடைக்க ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? ஆனா இருக்கு. ஆனா மைக்ரோ செகண்ட் இருக்கும், நானோ செகண்ட் இருக்கான்னு தெரியல எனக்கு. மைக்ரோ செகண்ட் தான் கொடுத்துருப்பாங்க கண்ட்ரோலர்ல எப்பவுமே. அது நீங்க நேனோ யூஸ் செகண்ட் பண்ணிக்கலாம். தேவைப்படாது எப்போதுமே. நானோ செகண்ட் தேவைப்படும். பட் மைக்ரோ செகண்ட் தான். யா, நானோ செகண்ட் தேவைப்படும். நீங்க கோடிங் சம் ஒரு ரொம்ப நுணுக்கமா ஏதாவது பண்றீங்க அப்படிங்கிறப்ப, மைனட்டா பண்றீங்க, நானோ செகண்ட் தேவைப்படும். பட் இப்ப தேவைப்படாது. அவ்வளவுதான். இருக்கானா எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு எல்லாம் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ கலை இருக்கிறாரா கிளாஸ்ல? ஆஸ்க் ஒன் டவுட், ரைட்? அவர் கிளியர் ஆச்சா? ஐ திங்க் இஸ் நாட் தேர் இன் கிளாஸ். இல்ல அவரு. ஓகே. ஓகே, ஃபைன். He left the class. Okay, fine. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். எனிதிங் எல்ஸ்? ப்ரோ யா, சொல்லுங்க. ப்ரோ இப்போ வந்து பேர் மெட்டல் கோடிங்க்கும் இந்த மாதிரி ஹேல் யூஸ் பண்றதுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ்? ஆல் யூஸ் பண்ணா ஃபாஸ்டா முடியுது பாத்தீங்களா வேலை உங்களுக்கு. ஃபாஸ்டா உங்களுக்கு வேலை முடியுது. கரெக்டா? ஆனா அதுல கரெக்ட் ப்ரோ. ம். அதனால ஆனா வந்துட்டு பேர் மெட்டல் கோடிங்ன்றப்ப ஃபாஸ்டா வேலை முடியாது.
ஆனா உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், ம். உங்களுக்கு டீப் நாலேஜ் கிடைக்கும் ஓகே. பத்தி. ஓகே, நான் இப்போ இதே கோடிங் வந்துட்டு நான் உங்களுக்கு பேரமெண்டல்ல சொல்லி கொடுக்க முடியும், அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா நானு. ஆனா ஒரு அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறதுக்கு இட் டேக்ஸ் 1 வீக். ஒரு சிம்பிளா ஒரு எல்இடி பிளிங்க் பண்றதுக்கே இட் டேக்ஸ் 1 வீக் டு ஸ்டார்ட். ஏன்னா அந்த எல்இடி பிளிங்க் பண்றதுக்கு நமக்கு ப்ரீ ரிக்வஸ்டா நமக்கு ஒரு சில நாலேஜ் தேவைப்படுது அந்த HTML கோடிங் பண்றதுக்கு. லைக் அந்த பிட்வைஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ண தெரியணும், கரெக்ட். அந்த ரெஜிஸ்டர் டேட்டா ஷீட்ல எங்க இருக்குன்னு படிக்க தெரியணும். அது ரெஜிஸ்டர் படிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, எது எங்க போய் பார்க்கணும்னு தெரியணும், எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. அப்படிங்கிறப்ப சிம்பிளா ஒரு ஜிபிஏ கோடிங் ஆரம்பிக்கிறது டேக்ஸ் 1 வீக் டு ஸ்டார்ட் பேரமெண்டல்ல பண்ணீங்க அப்படின்னா. பட் அது ரொம்ப நல்லது ஆக்சுவலா, ஏன்னா அதான் மறுபடியும் போறது அதுதான். பட் இப்ப சொல்லித் தரது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு இப்ப நான் ஒரு இது வரைக்கும் ஒரு 5 பேட்ச் பேருக்கு HTML பேட்ச் எனக்கு பேரமெண்டல் கோடிங் எடுத்திருக்கேன், 5 பேட்ச் எடுத்திருக்கேன். மினிமம் ஒரு 50 பேர் 60 பேர் இருப்பாங்க அந்த டோட்டலாவே. சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியும் அவ்வளவு பேருக்கு நான் STM32க்கு. அந்த எல்லாருக்குமே ஓகே. நான் ஃபீல் பண்ணது எப்படின்னா, என்னதுன்னா ஒரு கட்டத்துல அவங்க ஃபீல் லைக் ஸ்ட்ரகிள், ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை கத்துக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு இல்லையா பேரமெண்டல்ல, சோ மெனி திங்ஸ் அது நிறைய விஷயம் பார்க்கணும். பிகாஸ் பெரிய கண்ட்ரோலர், சிம்பிளா பிக் மாதிரி கிடையாது, இது பெரிய கண்ட்ரோலர், நிறைய விஷயம் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப அட்வான்ஸா இருக்கு, எனக்கு ரொம்ப புரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. தட்ஸ் வை ஐம் ஸ்டார்ட் லைக் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்இன்டெட்ல ஒர்க் பண்ணி ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை பேரமெண்டலா கோடிங் பண்றது ஈஸியா நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, நீங்க எடுத்த உடனே பேரமெண்டல் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கடத்துல உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டமா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கு HTML, ரொம்ப ஈஸியா நினைச்சேன்னு நினைப்பீங்க. அதனால ஸ்டார்ட் வித் பேரமெண்டல், இந்த மாதிரி சிம்பிளா ஹால் லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 1 or 2 month ஃபுல்லா கத்துக்கிட்டு அதுக்கடுத்து பேரமெண்டல் கத்துக்கிட்டீங்கன்னா உங்க நாலேஜ் பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, அப்ப நீங்க இதை ஹால் யூஸ் ஓகே. பண்றப்ப இந்த போர்டு ஃபுல் பவர் நீங்க தெரிஞ்சுப்பீங்க, என்ன ஃபுல் பவர் என்ன கெப்பாசிட்டின்னு தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கடுத்து பேர் யூஸ் பண்றப்ப அது இன்னொரு இன்னொரு அதிக பவர் தெரிஞ்சுக்க முடியும் உங்களால, என்னென்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதான் கான்செப்ட், வேற எதுவும் கிடையாது. ப்ரோ அப்புறம் ம். பர்ஃபார்மன்ஸ் டிஃபர் ஆகுமா ப்ரோ இந்த மாதிரி லைப்ரரி யூஸ் ஆமா, பண்றதுக்கும் அதுக்கும்? பெர்ஃபார்மன்ஸ் டிஃபர் ஆகுன்ற சென்ஸ். இதே கேள்வி என்கிட்ட ஒரு பேட்ச்ல ஒருத்தர் கேட்டாரு. பெர்ஃபார்மன்ஸ்ன்ற சென்ஸ் வந்துட்டு மெமரி பவர்ல டிஃபரன்ஸ் இருக்கும், மெமரி சைஸ் கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, அதுல டிஃபரெண்ட் இருக்கு. ஆ, இதே STM32 போர்டில் வந்துட்டு பேரமெட்டல் போட முடியும் என்னால. அதை போட்டு நான் காட்டினேன்னா ரேம் அண்ட் ரோம் அது மெமரி சைஸ் கன்சம்ஷன் இருக்கு, ஒரு 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 13% எக்ஸ்ட்ரா எடுக்குது, 13% எக்ஸ்ட்ரா எடுக்குது பேரமெட்டல் கோடிங்கை விட ஹாலு. ஓகே, ஓகே. ஸோ அது டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா அந்த பேரமெட்டல் கோடிங்கை தான் அவங்க ஹாலா யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க, நமக்கு சிம்பிளா கொடுக்குறாங்க கைக்கு நமக்கு. ஒரு எக்ஸாம்பிள் ஓகே. காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேரமெண்டல் கோடிங் பார்க்க எப்படி இருக்கும்னா GPIO B_ மோடு. ஓகே, சாரி இது இல்ல பேரு, நான் எழுதுறத வருது பார்த்தீங்களா கீழே உங்களுக்கு ODR. ODRன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு. ஓகே, இதுல போயிட்டு ஆர் கேட் போட்டுட்டு GPIO ODR_OD13 அவ்வளவுதான், இதுதான் கோடிங். ஸோ இந்த கோடிங்கை தான் அவங்க இப்படி மாத்திருக்காங்கன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த கோடிங்கை தான் சாரி சாரி ஓகே, இந்த கோடிங்கை தான் ஓகே அவங்க இதுதான் கீழே மாத்திருக்காங்க. ஸோ இதுதான் ரெண்டுமே சேம் கோடிங் தான். இப்போ இந்த கோடிங் போட்டால் எனக்கு ரெண்டு பிளிங்க் ஆகும். ஓகே, இப்போ இந்த லைன் தேவையில்லை எனக்கு, இப்போ இந்த லைன் இப்போ தேவையில்லை. அகைன் பில்ட் பண்றேன் இருங்க, என் கோடிங் செக் பண்ணிக்கிறேன் ஒர்க் ஆகுதான்ட்டு. எஸ், 0 வார்னிங், கரெக்டுங்களா? அப்போ அவங்க இந்த ஓகே. இந்த விஷயத்தை தான் அவங்க இதாக மாத்திருக்காங்க. பட் நல்லா கவனிச்சு பாருங்க, இப்பதான் எம்படக்குள்ள வரீங்க, லெட்ஸ் இப்பதான் வரீங்க, வேற ஏதோ ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இப்பதான் வரீங்கன்றப்ப திடீர்னு இதை போடுங்க ஒர்க் பண்ண முடியுமா உங்களால? உங்களுக்கு கஷ்டம் தான் எப்பயுமே ப்ரோ. போர் அடிச்சிடும், கரெக்டுங்களா? ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங் ஈஸியா இருக்கும், ஓ ஆர்கெட் தானே ரொம்ப சிம்பிளா இருக்கேன்னு புரியும். ஆனா போக போக நான் சொல்லித்தர நிறைய பேருக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ, தலையும் புள்ள காலும் புரியலன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட, லைவா சொல்லியிருக்காரு கிளாஸ்ல. இப்போ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக ஹால் லைப்ரரி யூஸ் பண்றோம். ஆமா, ஸ்டார்ட் பண்ணிருங்க, ஈஸிக்கா ஸ்டார்ட் ஆ, பண்ணிருங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க ஒரு 2 மாசம் 3 மாசம் போன பிறகு உங்களுக்கு தோணும், ஓகே
வி ஹவ் டு லேர்ன் பேர் மெட்டல் டு லேர்ன் மோர். ஏன்னா ஹால் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் ஒரு ஆர்டினோ கோடு மாதிரி ஆயிருது இப்போ உங்களுக்கு எஸ்டிஎம்ன்றது. எஸ் ப்ரோ, அதே தான் கரெக்ட். ஆர்டினோ கோட் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. அது இஸ் நாட் நாலேஜ் ரைட், அது கிடையாது, நாலேஜ் கிடையாது. ஆனா உங்களுக்கு உள்ள வரதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்பதான் போர்டே வந்து உள்ள கனெக்ட் பண்ணி டிரைவர்லாம் இருக்கான்னு பாக்குறாங்க. அவங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க, எஸ்டிஎம் போர்டு இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க. அப்படிங்கிறப்ப எடுத்தோன்னே இந்த மாதிரி கோடிங் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். அதுக்காக தான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, வேற எதுவும் கிடையாது. இப்போ இந்த கோடிங் போட்டா என் போர்டில் பிளிங்க் ஆகணும். நான் பிளிங்க் அதை வெரிஃபை பண்ணிக்கிறேன். போர்ட் B33 ஹை பண்றேன், போர்ட் B30 லோ பண்றேன், அவ்வளவுதான். பிளிங்க் ஆதா பாத்தீங்கன்னா அதான் பாத்துக்கிறதுங்க. எஸ், பிளிங்க் ஆகுது. வீடியோ சேம் வீடியோ தான், அதனால வேண்டாம். பட் எனக்கு கோடிங் ஓகே ப்ரோ. ஆகுது. ஓகேவா, சேம் கோடிங் தான். ஓகே, அதனால தான் நான் சொல்றது, வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? எனிதிங் எல்ஸ் வேற ஏதாவது இருக்குங்களா? இல்ல ப்ரோ, ஓகே ப்ரோ தேங்க்ஸ். யா, ப்ரோ இது அப்ப இதை பத்தி நம்ம டைமர் கவுண்டர் அதை பத்தி டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம். சும்மா நம்ம அட்னா போர்டு மாதிரி சும்மா எழுதினாலே போதுங்களா? ஆமா போதும். ஆனா என்னதான் நீங்க ஹால் பண்ணாலும் ஓரளவுக்கு டாபிக் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது டாபிக் தெரிஞ்சுக்கணும் நீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க டைமர்னா எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சிருக்கணும், ஏடிசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும், ஐடிசியோட ப்ரோட்டோகால் ஃப்ரேம் தெரிஞ்சிருக்கணும், எஸ்பிஐ ப்ரோட்டோகால் ஃப்ரேம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் பிளைண்டா போய் ஒர்க் பண்ணாலும் முடியாதுங்க. ஓகே, அதெல்லாம் வந்துட்டு பேசிக்ஸ், ஓகே அதெல்லாம் அடித்தளம். இந்த கவுண்டர் எப்படி இருக்கும், டைமர் எல்லாமே பேசிக் அடித்தளம், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு ஆகணும். பட் அதுக்கப்புறம் கோடிங் நீங்க வரீங்க இல்லையா, கோடிங் பண்றப்ப சிம்பிளா இருக்கும் பண்றதுக்கு, அவ்வளவு. ஏதாவது எதுனா ஒரு பாட்டு சிம்பிள் ஆக்கிக்கோங்க, அதான் சொல்ல வர்றது. பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டு கோடிங் பாட்டு சிம்பிள் ஆக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபாஸ்டா கோடிங் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரேம்னு வச்சுக்கலாமா? லெட்ஸ் சே I2C ஃப்ரேம் உங்களுக்கு காட்டுறேன், I2C ஃப்ரேம்னு உங்களுக்கு காட்டுறேன், நெட்ல ஃப்ரேம் காட்டுறேன். வருதா? இது மாதிரி வருது. இப்போ நான் ஹால் கோடிங் பண்றேன்ப்பா, அப்ப எனக்கு இந்த ஃப்ரேமே தேவைன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. யூ நீட் திஸ் ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஹால் கோடிங் I2Cக்கான ரெடிமேடா வச்சிருக்காங்க, மார்க்கெட் ரெடிமேடா இருக்கு, கரெக்டா இருக்கு. நீங்க சிம்பிளா I2C ஹால் அண்டர்ஸ்கோர் I2C போட்டா ஒர்க் ஆயிரும். ஆனா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம எப்படி நீங்க பண்ணுவீங்க, கரெக்டா? அதுக்கு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி I2Cக்கான ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது பேசிக் நாலேஜ், அது நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி டைமர் கவுண்டர் இருக்குன்னா பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் உங்களால கோடிங் பண்ண முடியும். நாட் ஒன்லி ஃபார் எஸ்டிஎம் மட்டும் கிடையாது, நீங்க பிக்லே கோடிங் பண்றீங்கனாலுமே கூட தெரியாம கோடிங் பண்ண முடியாது இல்லையா? ஆமா தானே? எஸ்பிஐ I2C யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஃப்ரேம் தெரியும், எப்படி கோடிங் பண்ணுவீங்க அதோட ஃப்ரேம்ஸ்லாம் தெரியாம? இப்போ யூஆர்டே பண்றீங்கன்னு வச்சுக்கலாமா, யூஆர்ட் ஃப்ரேம் இருக்கு, கிராம்ஸ் போட்டேன்னா ஓகே ஓகே இப்போ யூஆர்ட் ஃப்ரேம் இங்க இருக்குன்னா அப்ப இதோட ஃப்ரேம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்ப என்ன அது என்ன நடக்குது, என்ன ஆர்குமெண்ட் அனுப்புறா தெரியும் இல்லையா? ஸோ அவ்வளவுதான், பேசிக்ஸ், சிம்பிள். ஓகேங்களா? ஓகே ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. யா சொல்லுங்க. ப்ரோ இப்போ இந்த நான் யூடியூப்ல வந்து அக்ராஸ் நான் செக் பண்ணி பார்க்குறப்போ மேக்ஸிமம் ஆஃப் த எஸ்டிஎம் போர்ட்ஸ்க்கு வந்து ஒரே மாதிரி டேட்டா ஷீட் வச்சு பேர் மெட்டல் போட்டுருந்தாங்க ப்ரோ. அப்படியே ப்ரோ எல்லா போர்டுக்கும் ஒரே மாதிரி டேட்டா ஷீட் தானே, இல்லை ஒவ்வொரு போர்டுக்கும் மாறுமா அந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம்? ஒரு ஒரு ஃபேமிலிக்கு மாறும், அப்படி சொல்லலாம். ஒரு ஒரு ஃபேமிலி ஆஃப் போர்டுக்கும் மாறும். இப்போ நான் வச்சிருக்கிற ஃபேமிலி பேர் வந்துட்டு L4 அப்படின்னு வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 ரெஃபரன்ஸ் ஷீட் உங்களுக்கு காட்டுறேன். STM32L433 யூசர் மேனுவல்னு போடுறேன். ஓகே, எடுத்து யூசர் நேம் இல்லை மேனுவல் இங்க வந்துருச்சு, இதான் அதே மேனுவல். ஓகேவா? இந்த மேனுவல் யூஸ் பண்ணி கோடிங் பண்ணிக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி, நீங்க யூடியூப்ல பார்த்த மாதிரி கோடிங் பண்ணிக்கலாம். ஆனா டாப்ல பார்க்கணும் நீங்க, இந்த ரெஃபரன்ஸ் மேனுவல் இந்த ஃபேமிலிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். என்கிட்ட இருக்கிறது L433 அப்படிங்கிறப்ப L4 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு. அப்போ எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் மேனுவல் போதும் கோடிங் பண்றதுக்கு. இந்த ஃபுல் பேஜ் பார்த்துட்டு 1600 பேஜ், இதுல இல்லாத வேற எங்கேயுமே இருக்காது, கூகுள்ல கூட இருக்காது இதெல்லாம், இந்த இந்த யூசர் மேனுவல் இருக்கிற விஷயங்கள். ஈவன் ChatGPT கூட தெரியாது. அது கூட அவுட் ஆஃப் ஸ்கோப்னு சொல்லும் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ ப்ரிசைஸ்டா சொல்லியிருப்பாங்க இதுல. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ லெட்ஸ் சே ஏடிசி சொல்லலாமே, சாப்டர் பேர் 16 நினைக்கிறேன், 16 கரெக்டா சொல்லிட்டேன். நான் அதை எடுத்துட்டு இருக்கேன், இப்போ இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். 16 போயிட்டு நீங்க கொஞ்சம் கீழே வந்தா கொடுத்துருப்பாங்க ஸ்டெப்ஸ், அழகா கொடுத்துருப்பாங்க ஸ்டெப்ஸ்லாம்.
ஒரு எக்ஸாம்பிள் ம் காட்டுறேன் பாருங்க. இதை பார்த்தீங்களா? சாஃப்ட்வேர் ப்ரொசீஜர் டு கேலிபிரேட் ஏடிசி, அவ்வளோதான். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 6, அவ்வளோதான். இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ப்ராப்பராக ம் ஃபாலோ பண்ணி கோடிங் பண்ணால் போதும், கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே ஓகே அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் கோடிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை ம் பார்த்தீங்களா? சாஃப்ட்வேர் ப்ரொசீஜர் டு எனேபிள் ஏடிசி, அது கோடிங் தான், வேற ஒன்றும் இல்லை. இது கோடிங் கொடுத்துருக்காங்க. இந்த இங்கிலீஷ்ல படிக்கணும், சில கோடிங் பண்ணணும். ம் அது நம்மளுடைய திறமை ஆக்சுவலி, அது வேற ஒன்றும் இல்லை. அது நம்ம ஸ்கில்ல ஓகே ப்ரோ பார்த்துக்கணும் அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே ப்ரோ ம். ஸோ நன்றி ப்ரோ. இது மாதிரி நிறைய இருக்கு. அவ்வளவுதான். அது மாதிரி ஃபேமிலிக்கு நீங்க பார்க்கணும். ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. அதே மாதிரி இந்த எஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் டேட்டா ஷீட்னு சொல்ல மாட்டாங்க. தே கால் இட் லைக் யூசர் ரெஃபரன்ஸ், யூசர் ரெஃபரன்ஸ் ஓ மேனுவல் சொல்லுவாங்க. ஆர்எம், ஓகே ஷார்ட்டா ப்ரோ. ஆர்எம்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க பார்த்தா பேரே ரெஃபரன்ஸ் மேனுவல். ஷார்ட்டா ஆர்எம்னு சொல்லிட்டு கீவேர்டு கூட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆர்எம் 0394ன்னு சொல்றாங்க. அதான் என்னுடைய இது ரெஃபரன்ஸ் மேனுவல். அவ்வளவுதான். நீங்க ஓகே நெட்ல ஓகே ப்ரோ. போயிட்டு இந்த நம்பரை போட்டு சர்ச் பண்ணா கூட இந்த ஷீட் வந்துடும். அதான் இருக்கு ம் கான்செப்ட். ஓகே. ஓகே ப்ரோ. இன்னும் நிறைய இருக்கு இதை பத்தி, அது போக போக பார்க்கலாம். ஓகேங்களா? எனிதிங் எல்ஸ் வேற ஏதாவது இருக்குங்களா? இல்ல ப்ரோ. ப்ரோ இந்த ஹால் லைப்ரரி மட்டுமே போதுமா? ஆக்சுவலி ஹால் போதும். நீங்க இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கன்றப்ப இந்த கோடை ஃபுல் ஃபீச்சரை யூஸ் பண்றது ஹாலே போதும். எல்லாமே நீங்க பண்ணலாம். ஈவன் நீங்க கேன் பண்ணலாம், எஸ்டி கார்டு பண்ணலாம், I2C, UART எல்லாமே நீங்க பண்ணலாம் ஹால் யூஸ் பண்ணி. ஓகே. இன்கேஸ் ஓகே. நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கிற பட்சத்துல அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போகணும், இல்ல இன்னும் ஒரு டீப்பா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேர் மெட்டல் கத்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே. பட் அட் த சேம் டைம் அடுத்த பேர் மெட்டல் ஃபுல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகைன் ஹால் தான் நீங்க வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ம் பேர் மெட்டல் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப திரும்ப பேர் யா மெட்டல் கோடிங் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. யா ஓகே. எனக்கு சிம்பிளா இருக்கிற ப்ரோக்ராமிங் சைடு தான் நான் போவேன். ஸோ அப்படி போவீன்றப்ப அப்ப நீங்க அப்படிதான் போவீங்க. பட் பிஃபோர் கோயிங் டு த சிம்பிளஸ்ட் வே, லேர்ன் ஹார்டஸ்ட் வே, அவ்வளவுதான். அதுக்கு பேர் மெட்டல் கத்துக்கணும். ஓகே. ஓகே அது ப்ரோ. பட் அது எடுத்துனே கத்துக்க முடியாது. அதான் நான் சொல்றேன். அது இட் டேக் சம் டைம். அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும் அது கத்துக்கிறதுக்கு, ஆ அந்த கோடிங் பண்றதுக்கு. மெச்சூரிட்டின்றது நான் ஏஜ் பத்தி சொல்றேன். அந்த இல்ல இல்ல நாலேஜ் அது சொல்றேன். ஆ கரெக்ட் கரெக்ட். நாலேஜ் வைஸ் ஒரு மெச்சூரிட்டி சொல்றேன். ஏன்னா நான் ம் எஸ்டிஎம் பேர் மெட்டல் கத்துக்கிறதுக்கு எனக்கு 1 மந்த் தான் ஆச்சு. ஆனா அந்த இடத்துக்கு ம் வரதுக்கு எனக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸா நான் எஸ்டிஎம் பேர் மெட்டல் கோடிங் பண்ணவே இல்லை. ஆனா நான் 1 மந்த்ல பேர் ம் மெட்டல் ஃபுல்லா முடிச்சிட்டேன். பிகாஸ் நான் பிக்ல நிறைய கோடிங் பண்ணியிருக்கேன். பிக்ல கோடிங் நிறைய பண்ணியிருக்கேன். ம் எஸ்டிஎம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆர்டின்ல பேர் மெட்டல் லெவலில் கோடிங் பண்ணியிருக்கேன். ரைட்டா? அப்புறம் ம் MSc 430 கோடிங் பண்ணிருக்கேன் காலேஜ் படிக்கிறப்ப. ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறப்ப எஸ்டிஎம்ன்றது எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ என்ன கொடுத்தாலும் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் உங்களுக்கு. அப்பதான் பேர் மெட்டல் கத்துக்கிற ஸ்டேஜ் ஆகும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதுதான் சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? எஸ், எனிஒன் டவுட் இருக்குங்களா? ஓகே. ஐ திங்க் முக்காசோட கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எதா இருந்ததுன்னா கண்டிப்பா குரூப்ல கேளுங்க, இல்ல கால் பண்ணி கூட பேசுங்க. கிளாஸ் முடிஞ்ச பிறகு நாட் இஷ்யூ, பேசலாம். நிறைய பேர் வரும் எதிர்பார்த்தேன். ஒரு 50 பேர் கிட்ட வருவீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. 67 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. 62 கிட்ட பண்ணிருக்காங்க. பட் ஃபைன். நிறைய பேர் கால் பண்ணி கூப்பிட்டுருந்தேன். பட் முக்காசு பேர் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் கால் பண்ணி கூப்பிட்டு எல்லாரும். ரொம்ப தேங்க்ஸ் வந்தவங்களுக்கு. ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நான் பிளான் பண்ணதை விட அதிகமாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லையா? நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்போ ஃப்ரீ கிளாஸ் ஒன்று வைக்கிறேன். அப்போ எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி. அது மாதிரி இதுக்கும் ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறேன் நான். இந்த மாதிரி ஒரு ஹால் லைப்ரரி சொல்லி தர மாதிரி கோர்ஸ் எடுக்க போகிறேன். அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ப்ளீஸ். அதுவும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக. இது மாதிரி அதில் வந்துட்டு எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ப்ரோட்டோகால்ஸ், ரைட்டா? ப்ரோட்டோகால், டைமர்ஸ், யூஆர்ட், அப்புறம் கேன் ப்ரோட்டோகால் ட்ரை பண்ணுறேன் நான். கேன் ப்ரோட்டோகால் சொல்லி தரத்துக்கு அந்த கிளாஸில். எஸ்டி கார்டு, ஸோ மெனி திங்ஸ். ஏன்னா ஹால் தான் இல்லையா, நம்ம ஜஸ்ட் அதுக்கு சின்ன சின்ன வேலையை மட்டும் பண்ணால் போதும், ஒர்க் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கு நமக்கு. ரைட் கைஸ். ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த கிளாஸ் எப்படி இருக்கு? யாராச்சும் ஃபீட்பேக் தர முடியுமா? ஏதாவது நீ புதுசாக கற்றுக்கிட்டீங்களா என்கிட்ட இருந்து? ஈஸியா இருக்குங்க சார். யா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைடெக்கா ஒர்க் பண்ணி பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்க.
இப்போ சொன்ன இந்த வீடியோ அனுப்புறேன், வந்து டெலிகிராம் நமக்கு வீடியோ வந்து இருக்கும். பிக் மாதிரி நமக்கு தனியா ப்ரோக்ராம்ல போட்டு அந்த சிப்பை எடுத்து தனியா ரன் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. கரெக்ட் நான் கரெக்ட் இதுக்கு வாய்ப்பு. கரெக்ட். கண்டிப்பா சார், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. யா, அதர்ஸ் எனி ஃபீட்பேக்? நீங்க வாய்ஸ்ல சொன்னா நல்லா இருக்கும். யா, குட். ஓகே, வாய்ஸ் இஸ் மோஸ்ட் பவர் லைட், அதனால தான். யா. ப்ரோ எல்லாம் புரியுது, நல்லா ஈஸியா புரியுது. ம் எனக்கு ம் இந்த ஹால் புதுசா ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ம் ம் அது கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. நான் அது சிலபஸ் ரெடி பண்ணிட்டேன். சிலபஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மீன் இன்னும் கொஞ்சம் பணம் சிலபஸ் அதுக்கு பண்ணிட்டு, அந்த இன்னும் சில ப்ரோட்டோகால் ஆட் பண்ணணும் அதில். நான் சொன்ன மாதிரி இந்த கேன் அப்புறம் ஒரு சில விஷயம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. எல்லாம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இல்லைனா 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 கேன் ப்ரோட்டோகால் இல்லாமல் பேசிக்காக ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, அதை மட்டுமா ஒரு கிளாஸ் கூட ஆரம்பிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன் நான். ஓகேங்களா? ஓகே. யா, வேற யாராவது சொல்கிறீங்களா? ப்ரோ கிளாஸ் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஜாஸ்தி நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் வந்து ஜாயின் பண்ணி இதை லேர்ன் பண்ணிக்கிறேன் ஹால் லைப்ரரி. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டார்ட் பண்றதுக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹால் சொல்லி தர போறோம், பேட்ச் மாதிரி எடுத்து அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. எஸ். வேற யார் இருக்கீங்களா? எனிஒன்? ஓகே, எதா இருந்ததுன்னா கண்டிப்பா குரூப்ல போடுங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ எல்லாம் ஃப்ரீ கிளாஸ்ல வரும் உங்களுக்கு அந்த அப்டேட் எல்லாமே. ஓகேங்களா? ஃப்ரீ கிளாஸ்லயும் வரும், ப்ரோக்ராம் பின் குரூப்லயும் வரும், ஃப்ரீலான்சர் குரூப், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா குரூப்லயுமே வரும். ஏதாவது ஒரு அப்டேட் வரும். எல்லாரும் பார்த்துட்டே இருங்க. அப்டேட் பண்ணிக்கலாம் நம்மள ஆட்டோமேட்டிக்கா. நம்மளே நாலேஜ் வைஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம், லேர்ன் பண்ணிட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக நமக்கு. ஓகே, எப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ. நம்ம இன்னொரு நாள் கிளாஸ் அப்டேட் கூட சொல்கிறேன். அண்ட் ஃப்ரீ கிளாஸ் கிடச்சிதுன்னா மீட் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. பை பாய். ஹாப்பி சண்டே. நல்லா சாப்பிடுங்க. பை பாய். தேங்க்ஸ் சார். எஸ், பார்க்கலாம். பை கைஸ். பை பாய்.